உபாகமம் 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 10, 11, 12. உபாகமம் 6, 10, 11, 12. தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமே. உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் 12வது மாதம் முடியும் என்ன, கர்த்தர் ஊழியக்காரனையும் உங்களையும் பல வழிகள் மூலமாக ஆசீர்வாதத்தை தாரது உண்மை. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு எச்சரிக்கையை சொல்றார். அவர் செய்த உடன்படிக்கை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக, அதன் நிமித்த இந்த பூமியின் சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியங்களை புசிப்பதற்காக அவர் உன்னோடு செய்த உடன்படிக்கை ஜீவன் உள்ளவரை திருமறை சத்தியத்திற்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படி என்று சொன்ன இந்த திருமறையின் அந்த உடன்படிக்கையை நீ கீழ்ப்படிவாயானால் நிச்சயமா உனக்கு தருகிற ஆசீர்வாதம் இடையில முறிஞ்சு போனது போல போகாது. நீண்ட ஆயுசு உடையவர்களாக நீங்க இருக்கிறது போல உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய சம்பந்தம் அதாவது அந்த சம்பத்து உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்க சொல்லுகிறார். சொன்னார். ஆமென். அப்படி தரும்போது நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை நீ பாகாலுக்கு செலுத்துகிற பிரகாரம் உன் வேலைக்கு, உன் தொழிலுக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னுடைய காரியத்துக்கு கொடுக்காத. ஹல்லேலூயா. கொடுத்தா அது விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம். ஆமே. சிலருக்கு உடனே பலிக்கும், அது பாக்கியவான். உடனே கிடைச்சா பாக்கியவான். எல்லாம் நின்று கிடைக்குது, அது அபாக்கியவானாய் போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.